வணக்கம் நண்பர்களே. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம். தொடர்ந்து முத்தான தொழில் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்குது. முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க தொடங்க போறீங்கன்னு சொல்லலாம். எதிரிகளுடைய பலங்கிறது இன்னைக்கு குறைய ஆரம்பிக்கும். லாபத்தை வரவழைக்கக்கூடிய விதத்துல, கையாளக்கூடிய விதத்திலையும் நண்பர்களும் மற்றவங்களுடைய உதவியும் உங்களுக்கு இனி உறுதுணையா இருக்க போகுதுன்னு சொல்லலாம். வேலை ரீதியாகவும் நல்ல மாற்றத்தை நீங்கள் உணர போகிறீங்க. வீடு வாகன யோகம் இது எல்லாமே இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. பல வகையிலும் சலுகைகளும் உதவிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புமே இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் ஒரு சில செயல்பாடுகளை எச்சரிக்கையாக இருந்துட்டு வந்தீங்கன்னாவே போதும். தொடர்ந்து அற்புதமான மாற்றங்கிறது உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். விருச்சிக ராசி அன்பர்கள் தொடர்ந்து நீங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்க, எந்த மாதிரி விஷயம் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரி விஷயங்கள நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குது, இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக பொருளாதார ரீதியாக அது மட்டும் இல்லாமல் குடும்ப நிலையிலுமே அடுத்தடுத்து பல பிரச்சனை நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நீங்கள் தொடர்பு கொண்டு தாராளமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலான்னு சொல்லலாம். தொடர்ந்து விருச்சிக ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே அடுத்தடுத்து அற்புதமான மாற்றத்தை பெற போகிறீங்க. பெரும்பாலுமே விருச்சிக ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே ஒரு வெற்றி பெற்ற மனிதர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடியவங்க விருச்சிக ராசி அன்பர்களாக தான் இருப்பாங்க. ஸ்தர ராசியிலும் ரொம்பவுமே அதிர்ஷ்டம் நிறைந்திருக்கக்கூடிய ராசி இந்த விருச்சிகன்னு சொல்லலாம். அடிப்படையான விஷயங்கிறது இந்த வீடு மன சொத்து சுகம் இது எல்லாமே அமையக்கூடிய யோகங்கிறது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அமையும். பெரும்பாலுமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத விஷயத்தை நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பீங்களே தவிர உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. சின்ன வயசுலேருந்தே நீங்கள் நிறைய போராட்டங்களை சந்தித்து தான் வளர்ந்துருப்பீங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே சிறப்பான வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு அமையும். பெரும்பாலுமே தனக்காக வாழாமல் சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்காக வாழ்ந்துருப்பீங்க. மத்தியம வயசுக்கு மேலே தான் உங்களுக்குன்னு நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க. அதனால் நீங்கள் பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய எந்த ஒரு தப்பாக இருந்தாலும் சரி யோசிக்காமல் தட்டி கேட்கக்கூடிய குணம் இருக்கும். எதையுமே கண்ணும் காணாமலாம் உங்களுக்கு இருக்க தெரியாது. அதே மாதிரி மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேச தெரியாது. மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை உடனடியே வெளிப்படுத்தவும் செய்வீங்க. ஆனால் பெரும்பாலானவங்களுக்கு நீங்கள் ஒரு புரியாத புதிராக தான் இருப்பீங்கன்னு சொல்லலாம். வாழ்க்கை தோணி நிலையில கூட உங்களை புரிஞ்சு கொள்வது அவ்வளோ ஒரு கடினமான செயலாக தான் இருக்கும். பெரும்பாலுமே புத்தி கூர்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எப்படிப்பட்ட நேரத்துலையாக இருந்தாலும் சரி யோசிக்கிறதுங்கிறது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் சரி அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை யோசிக்கக்கூடிய குணங்கிறது உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே விருச்சிக ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே எந்த நேரத்தில் யார் என்ன சொல்லுவீங்களேன்னு தான் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க நடுங்கினபடி இருப்பாங்க. ஏன்னா உங்களுடைய பேச்சு வார்த்தைங்கிறது சில நேரம் மற்றவங்களை காயப்படுத்துகிற மாதிரி தான் அமையும். ஆனால் நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்குமே இந்த வார்த்தைகளுங்கிறது உங்களுக்கு இயல்புலேயே நீங்கள் சாதாரண பேசுடுவீங்க. மற்றவங்கள காயப்படுத்தணும்னு நினச்சி பேச மாட்டீங்க. ஆனால் அது பெரும்பாலும் மற்றவங்களுக்கு சில நேரங்களில் கோபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலுமே உங்களுடைய பேச்சில் ஒரு உண்மை இருக்குங்கிறதா உண்மை. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொழில் ரீதியாகவும் சாதிக்கக்கூடிய யோகங்கிறது உங்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே பண வருமானம் சிறப்பாக இருக்கும். ஆனால் கையில் பண வருமானத்தை இந்த நேரம் நீங்கள் வச்சிருக்கிறது நல்லது. அதாவது சேமிக்கிறது இந்த நேரத்தில் நல்லதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து இந்த நேரத்தில் குடும்ப ரீதியை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் அமைஞ்சிருக்குது. குடும்ப ரீதியாக இந்த நேரத்தில் வாழ்க்கை துணை வழியில் ஒரு நல்ல மாற்றம் உணரலாம். இருந்தாலும் வாழ்க்கை துணை ரீதியாக ஒரு சின்ன சின்ன உடல்நல பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்கள். தூக்கங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். தொடர்ந்து நீங்கள் ஆரோக்கியமான தூக்கத்தை எடுத்துக்கொள்கிறதும் நேரத்துக்கு சாப்பிட்றதும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பிரபலமானவங்களுடைய சந்திப்பு இந்த நேரம் இருக்கிறதால அவங்களுடைய உதவி கிடைக்கிறதால எல்லா வகையிலும் சிறப்பான பலனை பெற போகிறீங்க. பிள்ளைகள் நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான். இது வரைக்குமே மகன் தந்தை உறவுங்கிறது ஒரு எதிராளி மாதிரி தான் இருந்திருக்கும். இனி நல்ல மாற்றத்தை நீங்கள் உணரக்கூடிய காலம் அமைஞ்சிருக்குது. ஏதோ ஒரு வகையில் பிரச்சனையாகவே இருந்துட்டு வந்த வழக்கு விஷயமா இருக்கட்டும், சொத்து விஷயமா இருக்கட்டும், இனி அப்படியே மாறப்போகுதுன்னு சொல்லலாம்.
தொடர்ந்து தாய்மாமன் வழியில ஏற்பட்டிருந்த பகை உணர்வு எல்லாமே இனி மாறப்போகுதுன்னு சொல்லலாம். உழைப்புக்கேற்ற ஊதியங்கிறது இனி உங்களுக்கு கிடைக்க போகுது. தொடர்ந்து கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட சிறப்பான பலனை பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே பெரும்பாலான விருச்சிக ராசி அன்பர்கள் காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் அமையும். எதுவாக இருந்தாலுமே இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். குடும்ப நிலையிலுமே நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்கும். இது வரைக்குமே விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுடைய தாயோட உடல்நிலையில பல சிரமங்களை உணர்ந்திருக்கலாம். அதே மாதிரி தாய்க்கு பல கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். இனி அது எல்லாமே நல்ல மாற்றமா மாறப்போகுது. வியாபாரத்துல ஏற்பட்டிருந்த நஷ்டம் நீங்கி இனி சுமூகமான நிலைன்னு சொல்லலாம். முதலீடு பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்துல தொழில் நல்லா தெரிஞ்சு நீங்க இறங்க பாருங்க. அனுபவம் அறிவால நல்ல மாற்றங்களை உங்களால கொண்டு வர முடியும். உறவினர் நண்பர்கள் வகையில ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கி மன நிம்மதிங்கிறது இனி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலுமே இந்த நிலையில பொறுத்த வரைக்கும் நீங்க பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொல்லலாம். தொடர்ந்து கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மனசாபம் நீங்கி சிக்கல் தீரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வண்டி வாகன யோகம், தொழில் லாபம் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்புன்னு சொல்லலாம். வேலை இல்லாதவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், வேலையில ஏற்பட்டிருந்த குழப்பம் சிக்கல்கள் தீரக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்தில் ஏற்பட போகுது. தொடர்ந்துமே விருச்சிக ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, நீங்க மனசில் நினைக்கக்கூடிய எண்ணம் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ராசியில சூரியன் புதனுடைய சேர்க்கை அமைஞ்சிருக்கிறதால, சனியோட பார்வை ஏற்பட்டிருக்கிறதால திட்டமிட்ட காரியம் எல்லாமே சிறப்பாக நடைபெறக்கூடிய வாய்ப்பு. தொழிலை பொறுத்த வரைக்குமே முக்கிய முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டத்தை நீங்க நெருங்கியிருக்கிறீங்க. தொழிலில் ஏற்ற இருக்கிறதாலுமே உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நம்பிக்கையாக எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் செய்யலாம். அதே மாதிரி வயோதிகர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே அரசு சார்ந்த நலத்திட்ட உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அசைய சொத்துக்கள் மூலமாகவும் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அடிக்கடி பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரம் ஏற்படலாம். வருமானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது நிறைவான நேரம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சந்திராஷ்ம தினங்களை தவிர்த்துட்டு மற்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பழைய நினைவுகள், அதாவது பழைய கஷ்ட சிரமங்களை திரும்பி திரும்பி பார்த்து மனசை வருத்தமடைய செய்யாதீங்க. இதனால உங்களுக்கு வருத்தம் மட்டும்தான் மிச்சம். புதுசாக என்ன செய்யலாம், புதுசாக என்ன தொழில் செய்யலாங்கிற மாதிரியான சிந்தனை அதிகப்படுத்துங்க. இந்த காலங்கிறது உங்களுக்கு தொழில் வாய்ப்பில் லாபம் பெறக்கூடிய நேரம். அதனால் மனசை பொறுத்த வரைக்குமே தொழிலில் நீங்கள் ஈடுபடுத்தினீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உணர முடியும். அதே மாதிரி கிரகங்களும் உங்களுக்கு இந்த நேரம் சாதகமாக இருக்கிறதால நல்ல மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். தேய்பிறை அஷ்டமி நாட்களில் காவல் தெய்வங்களை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் குலதெய்வ வழிபாட்டையும் கூடவே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்குங்கிறதா உண்மை. அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாட்களில் கந்தமிழ் முருகனை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. செவ்வரளை மலர்கொண்டும் செம்பருத்தி மலர்கொண்டும் நீங்கள் அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வர்றது குடும்ப நிலையிலும் சரி தொழில் வாழ்க்கையிலும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரேன்னு சொல்லலாம். அன்றைய நாட்களை பொறுத்த வரைக்குமே தூரம் பருப்பு தானம் செஞ்சுட்டு வாங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் மலரும். அதே மாதிரி இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே சிக்கனமாக நடந்துக்க பாருங்க. செலவு எல்லாமே கட்டுப்பாட்டுகளை வச்சுக்க பாருங்க. இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள்ங்கிறது நிலையான தொழில் அஸ்திவாரம் ஏற்படுத்தக்கூடிய காலம். அதனால இந்த நிலையில பொறுத்த வரைக்குமே அதிகப்படியான செலவுங்கிறது வேண்டாம். அதே மாதிரி ஆன்லைன் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் அனுகூலமாக இருக்குது. போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் எச்சரிக்கை ஒரு பக்கம் அவசியம். சந்திரனோட இடப்பெயர்ச்சி சிறப்பாக இருக்கிறதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வேலை செய்கிற இடத்துல மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம். சம்பள உயர்வு கிடைக்கும். அரசாங்க சம்பந்தப்பட்ட நிலையில கூட நல்ல மாற்றம் உண்டாக போகுது. கணவன் மனைவி உறவு கூட எளியும் பூனையுமா இருந்தவங்களுக்கு இனி நல்ல மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட வாகனத்தை வாங்கி மகிழக்கூடிய யோகம் ஏற்படும். அதே மாதிரி வீட்டில் மழலை செல்வம் தவழக்கூடிய யோகங்கிறது ஏற்பட்டிருக்குது. விவசாய நிலங்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த நேரம் ஏற்படுன்னு சொல்லலாம். மற்றவங்க செய்ய யோசிக்கிற காரியத்தை கூட மன தைரியத்தோட இறங்கி நீங்கள் சாதிக்க போறீங்க. தொழில்துறையில் கொஞ்சம் அதிக அக்கறை செலுத்தி விட்டு வந்தீங்கன்னா மற்றவங்களை வேக்கிற வகையில் நீங்கள் முன்னேற முடியும். சனி 4ஆம் இடத்துல இருக்கிறதால தொழில் போட்டியை பொறுத்த வரைக்குமே உங்ககிட்ட எந்த ஒரு விஷயமும் வெல்லாது. நீங்களே வெற்றி பெற போறீங்கன்னு சொல்லலாம். பொருளாதார சேர்க்கை சிறப்பாக இருக்குது. ராகு 5ஆம் இடத்துல இருக்கிறதால தொடர்ந்த நேரத்தில் குழந்தைகள் ரீதியாக சின்ன சின்ன மருத்துவ செலவு ஏற்படலாம். இருந்தாலும் நல்ல செய்திங்கிறது உங்களுக்கு தேடி வரும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் மன தைரியத்தோடு செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். இனி ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. புதிதாக குழந்தை பேர் உண்டாக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் இருக்குது. குடும்ப நிலையை பொறுத்த வரைக்குமே மகிழ்ச்சிங்கிறது இனி ஏற்படும். தொடர்ந்து நீங்கள் கமிஷன் வியாபாரம் ரீதியாக கூட லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது.
குடும்ப ரீதியாக நெருங்கிய உறவினர் வகையில் கூட இனி நல்ல மாற்றம், உங்களுடைய உதவி அவங்களுக்கு தேவைப்படுறதால குடும்ப நிலையிலும் சரி உறவினர் வகையிலும் சரி இனி நல்ல மாற்றத்தை உங்களால் உணர முடியும்னு சொல்லலாம். மொத்தத்தில் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் உண்டாகக்கூடிய நேரமாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.